In the expression alpha is equal to f v square divided by beta square log bc 2 pi beta divided by v square. Find the dimensions of alpha and beta. Here f is the force and v is the velocity. f force v velocity alpha beta ஓட dimensions கேட்டிருக்காங்க. எப்படி சிம்பிளா ஷார்ட்கட் சொல்யூஷன்ஸ் எப்படி பார்க்கலாம் என்று பார்க்க போறோம். உங்களுக்கு லாகரிதமிக் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கு பேசிங்கிறதால உங்களுக்கு வந்து என்னன்னா டைமென்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து என்ன பண்ண வரும் மூலமா ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க. ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப்இ ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ஸ்கொயர் லாக் பை சி 2 பை பீட்டா டிவைட் பை வி ஸ்கொயர் அப்படிங்கிறதுல இந்த செக்ஷன் வந்து என்னது டைமென்ஷன்லெஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் 2 பை பீட்டா பை வி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். சின்ஸ் தி செக்ஷன் இஸ் உங்களுக்கு என்னது டைமென்ஷன்லெஸ்ங்கிறதுல. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு என்னது டைமென்ஷன்ஸ் ஆஃப் வி ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த செக்ஷன் மட்டும் நம்ம எடுக்கிறோம் 2 பை பீட்டா பை வி ஸ்கொயருங்கிறது. அப்போ 2 பை பீட்டா பை வி ஸ்கொயர் இந்த செக்ஷன் மட்டும் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த 2 பைங்கிறது என்னது டைமென்ஷன்லெஸ். ஓகேவா? இது 2ங்கிறது டைமென்ஷன் கிடையாது, பைக்கு டைமென்ஷன் கிடையாது தெரியும். பீட்டா மஸ்ட் பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர். தட் இஸ் நதிங் பட் டைமென்ஷன் ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்கொயருங்கிறது. அதான் நமக்கு கொடுத்துருக்கும். டைமென்ஷன் ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்கொயர். விங்கிறது என்னது வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன எல்டி பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் டைமென்ஷன். வி ஸ்கொயருக்காக ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்போது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. என்னது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ டைமென்ஷன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது எஃப் வி ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர் தான் இருக்கும். ஓகேவா? this section because இந்த பாட்டு நமக்கு டோட்டலாக டைமென்ஷன்லெஸ் ஆயிடுச்சா. ஸோ தட் என்ன இந்த செக்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது கொடுத்துருக்கோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப் வி ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இதுக்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் டைமென்ஷன்ஸ் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ எஃப்க்கு என்னது எம்எல் டி பவர் மைனஸ் 2. அடுத்தது விக்கு என்னது உங்களுக்கு எல் டி பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுரும் டிவைட் பை பீட்டா ஸ்கொயர். சரி, பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு என்ன தெரியும்? இங்கே பீட்டா ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? பீட்டாவுக்கு வந்து உங்களுக்கு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1, பீட்டா ஸ்கொயர் என்ன எல் பவர் 4 டி பவர் மைனஸ் 4. அப்போ மேலே என்ன இருக்கும்? எம் எல் ஸ்கொயர் இங்கே ஒரு ஆல் ஸ்கொயர் இருக்கால என்ன இருக்குது? எம் எல் கியூப் வந்துடுமா? எல் கியூப். ஏன்னா இங்கே எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 வந்துடும், இங்கே டி பவர் மைனஸ் 4 வந்துடும். எம்முக்கு எம் போட்டேன், இங்கே எல், இங்கே எல் டி பவர் மைனஸ் 2 ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 வரும்ல. இப்போ எல் ஸ்கொயர் இங்கே எல் இருக்குது எல் கியூப், இங்கே டி பவர் மைனஸ் 2 இங்கே ஒரு டி பவர் மைனஸ் 2 வரப்போகுது ஸ்கொயர் பண்ண பிறகு. அதனால எல் கியூப் டி பவர் மைனஸ் 4 டிவைட் பை இது பீட்டா ஸ்கொயர் போல என்ன உங்களுக்கு எல் பவர் 4 டி பவர் மைனஸ் 4. டி பவர் மைனஸ் 4 டி பவர் கேன்சல் ஆகும். அப்போ என்னது இந்த எல் பவர் 4ல் ஒரு எல் கேன்சல் ஆகும். அது என்னது எல் கியூவும் இந்த எல் பவர் 4ல் ஒரு எல்ஸ் இருக்கும். ஸோ எல் பவர் 4 எல் கியூப் இன்ட்டு எல் தானே. ஸோ அதுட்டு என்ன எம் பை எல்னு வந்து. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? எம் எல் இன்வெர்ஸ் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் alpha. Thanks for watching. Keep watching, subscribe and share.